This is a democratic country, and I believe in the law and the justice, and I believe always love will triumph. And my love for Karnataka is true. My love for Andhra is true. My love for Kerala is true. So nobody will suspect it except those with an agenda. Now, I've been threatened before, and if I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it. Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தக்லை படத்துடைய ஆடியோ லான்ச்சில் கமல்ஹாசன் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் பற்றி பேசும்போது தமிழிலிருந்து வந்தது தான் கன்னடம் அப்படின்னு பேசியிருந்தார். கமல் சாரோட இந்த பேச்சை தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா தக்லை படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து நடிகர் சிவராஜ்குமார் கமல் சார் பேசினதில் தப்பே கிடையாது, உண்மையை சொன்னால் அவர் கன்னடம் பற்றி உயர்வாக தான் பேசியிருந்தார், அவர் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து கமல்ஹாசன் 24 மணி நேரத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தக்லை படத்துக்கு கர்நாடகாவில் தடை விதிப்போம் அப்படின்னு கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை நேற்று அறிவிச்சிருந்தாங்க. தற்போது அவங்க கொடுத்த கால அவகாசத்துக்குள்ள கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காதால தக்லை படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்டில் பேசியிருக்கிற கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு ஜனநாயக நாடு, நான் சட்டத்தையும் நீதியும் நம்புகிறேன், அன்பு எப்பயுமே வெல்லும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். கர்நாடகா மீதான என்னுடைய அன்பு உண்மையானது, ஆந்திரா மீதான என்னுடைய அன்பு உண்மையானது, கேரளா மீதான என்னுடைய அன்பு உண்மையானது. அதனால் சில உள்நோக்கு கொண்டவங்களை தவிர வேற யாரும் என்ன சந்தேகப்பட மாட்டாங்க. என்னை இதுக்கு முன்னாடியும் பயமுறுத்தி பார்த்துருக்காங்க. ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்பேன், நான் தப்பே செய்யலை அப்படின்னா மன்னிப்பு கேட்க மாட்டேன். இது என்னுடைய வாழ்க்கை முறை, தயவு செஞ்சு இதில் தலையிட வேண்டாம், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் தக்லை படத்துடைய கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸை ராக்லைன் வெங்கடேஷ் அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 15 கோடி ரூபாய்க்கு படத்துடைய தயாரிப்பாளர்களான கமல்ஹாசன் அண்ட் மணிரத்னம் சேல் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை சமரசம் ஆகாமல் கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா 15 கோடி ரூபாயை ராக்லைன் வெங்கடேஷ்க்கு திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் தக்லை படத்துடைய கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸ் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது.